நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ மாமா வீட்டில் இருக்கணும். நீ நல்லா வாழணும்க்கா. எனக்கு அதான் வேணும். இனிமேலாவது நீ சந்தோஷமா இருக்கணும்க்கா. இந்தாக்கா வாங்கிக்க அபி, வாங்கிக்கா. இந்த பணத்தை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்துரு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. சரியா? சரிங்கம்மா, நான் வரேம்மா. ஒரு நிமிஷம். எங்க மனோகரோட உயிரை காப்பாத்திட்டீங்க. இங்க ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 1000 தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அதை இதோட நிறுத்திக்கிங்க. யாரோட வாழ்க்கையோடவும் விளையாடாதீங்க. சத்தியமா நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேம்மா. உங்களுக்கு சேர வேண்டிய மீதி பணத்தை சீக்கிரமே கொடுத்துறேம்மா. நான் வரேம்மா. என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டியா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ண மாட்டோம். மா 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 என்னடா எதுக்குடா கத்துற? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பணம் வேணும்னா என்கிட்ட கேட்கணுமே தவிர கேட்காம தொடக்கூடாதுன்னு. டேய், உன் பணத்தை யாரா தொட்டா? பின்ன வச்சிருந்த பணத்தை காணும். யார் எடுத்துப்பா? நீ தானே எடுத்தது. டேய், இப்ப ஏன்டா அப்படி கத்துற? உன் காசை ஒண்ணு நான் எடுக்கல. நீ எடுக்கலையா? இல்லடா. டேய், சத்தியமா நான் எடுக்கலடா. எடுத்தா நான் சொல்லிடுவேன். மறைக்க ஒண்ணு மாட்டேன். உனக்கே தெரியுமில்ல அது. நீ எடுக்கலன்னா இந்த வீட்டுல வேற யார் எடுத்துப்பா? எஸ் சீதா, நீ எடுத்தியா? என்ன ஏன்டா எடுக்கிற? நான் உன்னை எடுக்கலப்பா, ஆளு விடு. நீங்க எல்லாம் எடுக்காம இதுக்கு நீ யாரோ ஒருத்தரோட வெளியே கிளம்பி வந்தானா? உங்களை யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்க. வீட்லயே யாரையும் நம்ப முடியாடி மனுஷன் என்னதான் பண்ணுவா? டேய் பாஸ்கரா, பெத்த தாய் இப்படி எல்லாம் சந்தேகப்படாதடா. கூட பிறந்தவளையும் சந்தேகப்படாத பாஸ்கரா. வீட்ல இருக்கிறது நீங்க தான். காசு அடிக்கடி காணாம போயிட்டு தானே இருக்கு. சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்குதான் பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்தா மரியாதையா இருக்காதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய், அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம். அந்த காசு எனக்கு ரொம்ப முக்கியமானது. யார் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி கொடுத்துருங்க. இல்ல கீழே கடையில கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். வாயை திறந்து பேசி தொலைங்க. ஏன் இப்படி நிக்கிறீங்க? இப்படி அபாண்டமா படி போட்டா வாய் அடிச்சிட்டு பேசாம நிக்காம என்ன பண்றதா? இது பாருங்க, இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். பணத்தை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். இல்லைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். புரியுதா? என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போறா? ஏமா 200 ரூபாய் தானே, நீயே கொடுத்துற. அதான் அபியோட சம்பள படத்தை நைஸா வாங்கிட்டு வந்துட்டல. ஆமா ஆமா, ஒரு 200 ரூபாய் தானே, நீ கொடுத்துருமா. சனியனே, நீ ஒருத்தி போதுண்டி. எனக்கு வேற வினையே வேண்டாம். நாம ரகசியமா பட விஷயத்தெல்லாம் கூடத்துல போட்டு உடைச்சிடாத. வாயை மூடிட்டு. அபியோட சம்பளத்தை வாங்கின விஷயத்த ரகசியமா வச்சுக்கடி. சனியனே சனியனே, என் தலை எழுத்து எல்லாம் சொல்லி கொடுக்கணும்.
ஐயோ அக்கா அக்கா முதல்ல இது எப்படி என்னது அதான்க்கா அந்த 200 ரூபாயில 100 ரூபாய் என் ஷேர் 100 ரூபாய் ஷேரையும் சேர்த்து அன்னைக்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சு கொடுத்துரு எப்படி கால வாரியடி என்கிட்ட 100 ரூபா காணோம் செலவு பண்ணிட்டேன்டி 2 ரூபாய் தான் இருக்கு அக்கா ஒரே ராத்திரியில 100 ரூபாய் இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது அண்ணன் மறுபடியும் என்கிட்ட வந்து கேடுச்சுன்னா நான் ஃபுல் மேட்ரியை போட்டு உடைச்சிருவேன் அப்புறம் உன் பாடு எனக்கு தெரியாது அவ்வளவுதான் போ ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இந்த 100 ரூபாயில ஏதாவது மேக்கப் சாமான வாங்கி காலி பண்ணாம அதை அப்படியே பத்திரமா வச்சிருந்து என்கிட்ட கொடுக்குறாளே கடவுளே இந்த முறுக்கு சாங்கரிக்கலாம் இனிமே அக்கௌண்ட் வைக்கணும் போல இருக்கு இந்த காசெல்லாம் நம்பவே முடியாது ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என்ன காப்பாத்து காப்பாத்து ஐயோ. அபி வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். வா 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 வா. எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு வா 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 வா. எங்கேயாவது வெளியில போறீங்களா? மகாலட்சுமி கோயில் போலான்னு கிளம்பினேன். இதோ மகாலட்சுமியே வந்துட்டியே. வாமா மேல வாமா. அலமேலோ பாஸ்கரா யார் வந்திருக்கா பாரு. ஏய் வேற சேனல்ல மாத்தி சீதா போகா. யார் வந்திருக்கா பாரு. அபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போனீங்களா? நிறைய டானிக் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்படியா? எங்க அவரை காணோம். உள்ளதா இருக்கா? கூட்டிட்டு வரேன். தள்ளுப்பா. பாஸ்கரா பரவாயில்லப்பா. ஏய் டிவி ஆஃப் பண்ணு. முடியாது நீ உட்காருமா. என்ன அபி ஆச்சரியமா இருக்கு? என் உள் மனசுல இன்னைக்கு ஒரு பட்சி சொல்லுச்சு, யாரோ சர்ப்ரைஸா வர போறாங்கன்னு. அது நடந்துச்சு. இனி காக்கா கூட கா கா ஏய், கா. என்ன கா கா கான்னு கத்திக்கிட்டு வா வா. இந்தாங்க. நான் உங்களுக்கு தர வேண்டிய 20,000 ரூபாய் பணம். கொண்டு வந்துட்டியா? வாட் அ சர்ப்ரைஸ். இவ்வளவு சீக்கிரம் நீ கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கல. 20,000 ரூபாய் இருக்கான்னு நல்லா எண்ணி பார்த்துக்குங்க. எதுக்கு அபி? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? இல்ல எண்ணி பார்க்கறதா எப்பவுமே நல்லது. டேய் அதுவும் சரிதானடா. ஒரு நோட்டு கூடவோ குறைவோ இருந்துற போது எண்ணி பார்த்தா கை என்ன தேஞ்சிருவா போது. நான் வேணா எண்ணி பார்க்கட்டுமா? இல்ல நானே எண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கு அபி. சரிடா, ரொம்ப நாள் கழிச்சு உன் பொண்டாட்டி வந்திருக்கா. 2 பேரும் போய் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். நல்ல ஐடியா. வா அபி ரூம்ல உட்காந்து பேசலாம். இல்லைங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். எதுக்கு நீ இப்போ வீட்டுக்கு போகணும்? இங்கே இருக்கலாமே. இல்லைங்க இப்போ நான் பணத்தை கொடுக்க தான் வந்தேன். ஓ ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா? நோ ப்ராப்ளம், ஆட்டோ முடிச்சிட்டு போய் எடுத்துட்டு வந்துரு. இல்ல எனக்கு புரியல அபி. அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டியே, வேற என்ன ப்ராப்ளம்? கடனை தானே கொடுத்துருக்கேன், இன்னும் வட்டி பாக்கி இருக்கே. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்கிறத பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் ஏன் வீட்டுல தான் இருப்பேன். வரேன் வரேன். ஐயோ 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 பாஸ்கரா, உன் பொண்டாட்டிய பத்தியா என்ன திமிரா பேசிட்டு போறா? புருஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. ஏதோ ஈட்டிக்காரன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறா. நாம ஈட்டிக்காரங்க மாதிரி இருந்தா அவளும் அப்படிதான் இருப்பா. யோ போயா. ஏய் பேசாத. டேய் பாஸ்கரா, நீ ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அந்த பணத்தை கூட பத்திரமா பீரோல நான் வைக்கிறேன். சும்மா இருமா. ஆ? அம்மா அபி, ஆ
ஒரு நிமிஷமா. என்னப்பா? என்னம்மா அது? நீ இப்படி சொல்லிட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனசு வரலப்பா. நீங்க பாத்தீங்கல்ல, பணம் கொடுத்த உடனே அவங்களோட குரலும் துணியும் எப்படி மாறுச்சுன்னு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இல்லம்மா, எனக்கு புரியுது. உன் மனசுக்கு எது தோணுதோ அப்படியே பண்ணு. ஆமா, இந்த 20,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தியே, யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா? இவ்வளோ பெரிய தொகையை எனக்கு கடனா யார் கொடுக்க போறாங்கப்பா? அந்த பணத்தை ஏமாத்தினவர்ல, அவரே மனசு மாதிரி இந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்னது, பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாப்பா, உயிரை கொடுத்து கஷ்டப்படுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த பணம் உண்மையிலேயே உயிரை கொடுத்து வாங்கின மாதிரி தான். மனோ அவனோட உயிரை பணையம் வச்சு இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கான்ப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா, மனோகர் அந்த ஃப்ராடு வீட்டுக்கு போய் பணம் கேட்டிருக்கான். அவன் தர முடியாதுன்னு சொன்னதும் விஷத்தை குடிச்சிட்டான்ப்பா. ஆமாப்பா, மனோ விஷத்தை குடிச்சு சீரியஸ் ஆயிட்டான். அந்த ஆள் பயந்து மனோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காரு. ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. இந்த 20,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்பா, மனோக்கு இது மறு ஜென்மம். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா. ஐயோ, அப்படி ஒன்றும் ஆகாதுமா. ஆண்டவன் இருக்கான், ஒன்றும் ஆகாது. என்னம்மா அது? மனோ பண்ணது தப்பு இல்லை. ஏன் இப்படி பண்ணா? அவன் என்ன பண்ணுவான்ப்பா? தன்னாலதான் அக்கா வீட்டோட இருக்கான்னு தினமும் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அந்த குற்ற உணர்ச்சியில தான் வேற வழி தோணாம இப்படி பண்ணிட்டான். நல்ல வேளை அவனுக்கு எதுவுமே ஆகல. இல்லைன்னா என்னமோ நடக்குது. சரிப்பா, நான் கிளம்புறேன். இந்த 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 பணத்தை வச்சுக்க. ஐயோ, பணமா? வேண்டாம்ப்பா. அம்மா, காரணத்தோட தான் சொல்றேன். உங்க வீட்டு பிரச்சனை எனக்கு தெரியும், வச்சுக்க. வீட்ல ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஏமா, உன் மாச சம்பளத்தை முழுசா உங்க அத்தை வாங்கிட்டு வந்துட்டால, அப்ப வீட்டுல சிரமமா இருக்கும்ல. எனக்கு எல்லாம் தெரியுமா. உன் அத்தை மாதிரி ஒரு சுயநலவாதி பண பிசாசு எங்கேயும் பார்க்க முடியாது. உன் வீடு தேடி வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டால, நீ செலவுக்கு எங்க போவ? வச்சுக்க, வாங்கிக்கம்மா. பரவாயில்லப்பா, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அது அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா. இந்த பணத்தை உங்க கை செலவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கங்கப்பா. நான் கிளம்புறேன். என்னம்மா ரொம்ப ஆச்சரியமா பாக்குற? ஏன் வந்துட்ட? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், வேற எங்கேயும் போலியே. அக்கா, அம்மா முகத்தை பாரு, எவ்வளோ டென்ஷன். கிரிக்கெட்ல ஃபைனல் ஓவர் பாக்குற மாதிரி. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டே. என்னாச்சு அபி? பணம் கொண்டு போய் கொடுத்துட்டியா? மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் ஏதாவது சொன்னாங்களா? பணம் கொடுத்தாச்சுமா. அவங்களும் அங்க இருன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் கிளம்பி வந்துட்டேன். ஏ, என்ன அபி இது? இவ்வளவு பிரச்சனை நடுவில் உங்ககிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சது எதுக்கு? நீ அங்க போய் சந்தோஷமா வாழணும் தானே? என்னமோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரி இதை பார்க்காதமா. மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க செஞ்சதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. மறக்கதான் வேணுமா? மனசுல வருத்தம் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதாண்டி குடும்ப வாழ்க்கை. என்ன ஒரு விளக்கம்மா. நீ வாய முடியா இல்லையா? என்ன அபி பேசாம இருக்க? அம்மா, எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. மத்தது எல்லாத்தையும் விடு. அவங்க வந்து என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதையே நீ என்கிட்ட சொல்லல? சொல்லுமா. என்னடி பண்றது? வீடு தேடி வந்து கேக்குறாங்க. பிடிவாதம் பண்ணி மறுத்தா
உன் வாழ்க்கை தானே வீணா போயிடும். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த வீட்ல என்ன வருமானம் இருக்கு? பாவம் ஆனந்தி இப்பதான் ஏதோ பார்ட் டைம் வேலைக்கு போறா. இந்த வீட்ல எவ்வளவு செலவு இருக்கு? நான் கொடுத்த பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றது ரொம்ப சுலபம் அபி. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு ஆகாதுமா. பணம் தான் உங்களுக்கு முக்கியம். நல்லா யோசிச்சு பாரு. பணத்துக்கு ஆதானே என்னை இங்க விட்டுட்டு போனாரு. என் மேல துளி கூட அவங்களுக்கு அக்கறை இல்ல. ஆனா என் சம்பள பணம் மட்டும் அவங்களுக்கு வேணும். எனக்கு இதெல்லாம் தெரியும் அபி. ஆனா உங்க மாமியார் வந்து வீட்டுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அபி எங்க வீட்டு மருமக தானே, அவ சம்பள பணம் எங்களுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்கும்போது நான் என்னமா பேச முடியும்? ச்சீ, எவ்வளவு அல்பமா இருக்காங்க. நீ வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ற. சரி, எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டியே, செலவுக்கு என்ன பண்ண? அதை ஏன் கேட்குற அபி? உங்கள் அம்மா தாலி வித்து தான் வீட்டு செலவெல்லாம் பார்த்துச்சு. என்னம்மா நீ பண்ற? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ பண்றது பைத்தியக்காரத்தனம். அந்த கேடு கெட்ட ஜென்மங்களுக்காக நீ எதுக்கும் தாலி வைக்கணும்? புருஷனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தாலிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது.